ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட ஃப்ராங்க்லின் பேசுகிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம சூப்பராக ஒரு கேம் தான் விளையாட போகிறோம். அது என்ன கேம்னு பார்த்தீங்கன்னா, விஜய் டிவியில் கனெக்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கேம் நடக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேமை தான் நம்ம இன்னைக்கு விளையாட போகிறோம். யார் யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, பென்டென் வந்திருக்காரு, பட்லு வந்திருக்கான், மோட்டு வந்திருக்கான், ஜான் த டான் வந்திருக்காரு, சிங்கம் சார் வந்திருக்காரு, அதுக்கப்புறம் சின்சான், டோரிமான்லாம் வந்திருக்காங்க. முதல்ல கேமை பற்றி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக கேமை பற்றி தெரிஞ்சிருக்கும். சில க்ளூலாம் தருவாங்க, அதை வச்சு படம் பேர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு நம்ம தளபதி படத்தோட பேரை கண்டுபிடிக்கிற கேம் தான் விளையாட போகிறோம். முதல்ல இவனுங்க கிட்ட கேமை பற்றி நம்ம சொல்லிடலாமா? இருங்க, இவனுங்க கிட்ட சொல்லிடுறேன். நான் சொன்னதை கவனிச்சிங்கல்ல, தளபதி படத்தோட க்ளூவை தருவோம். அது மூலியமா அது என்ன படம்ன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்லணும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சிங்கம் சார், உங்களுக்கு புரியுதுல்ல? கண்ணா, எனக்கெல்லாம் தெளிவா புரியுதுடா கண்ணா. நீ ஸ்ட்ரெயிட்டா கேம்குள்ள போடா கண்ணா. மோட்டு, உனக்கு புரியுதா? ஃப்ராங்க்லினே, எனக்கெல்லாம் கேம் புரியுதுப்பா. அந்த விஜய் டிவியில் கனெக்ஷன் போடுவாங்கல்ல, அப்பயே நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் நீ தளபதி படம் வேற சொல்ற. தளபதி படம் எல்லாமே என்னோட ஃபிங்கர் டிப்ல இருக்கு. நான் ஈஸியாக சொல்லிடுவேன். ஜான் த டான், நீங்க என்ன சொல்றீங்க? என்னப்பா ஃப்ராங்க்லின் இப்படி கேட்டுட்ட? தளபதி படம்னா தெரியாதா? நீ க்ளூவத்தா நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன் பாரு. இவனுங்க பேசுறதெல்லாம் நல்லா தான் பேசுறீங்க, கண்டுபிடிப்பாங்களான்னு தான் தெரியல. ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு கேள்வி கேட்கலாங்க. ஏன்னா நம்ம கேள்வி கேட்டு எல்லாருமே பதில் சொல்லுங்கன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், கூட்டத்தோட கூட்டமா ஒப்பாரி வச்சிருவாங்க. அதனால நம்ம தனித்தனியா கேள்வி கேட்டு ஒவ்வொருத்தனா லாக் பண்ணுவோம். முதல் கேள்வி யார்கிட்ட கேட்கலாம்? சின்சான் கிட்ட இருந்தே ஆரம்பிப்போம். ஃப்ராங்க்லின், எப்பவுமே என்ன வச்சு தான் டெஸ்ட் பண்ணுவியா? நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்லணுமா? அட ஆமாண்டா சின்சானு, நீ தானே வயசுக்கு மீறி ஓவரா பேசுற. முதல் கேள்வி உனக்கு தான் நான் கேட்க போறேன். கேள்விக்கான க்ளூவை நான் இங்க தரேன், நீங்க பாத்துக்கோங்க. ஒரு பூ இருக்கு, அதே மாதிரி இல் அப்படின்ற எழுத்து இருக்கு, இதை தாண்டி ஒரு ஈ இருக்கு. இது மூணு சேர்ந்தது தான் படத்தோட பேரு. சின்சான், முதல் கேள்விக்கான பதில நீ தான் சொல்ல போற. யோசிச்சு சொல்லு. என்னவா இருக்கும்? பூ இருக்கு, அதே மாதிரி இல் இருக்கு, இதை தாண்டி ஒரு ஈ இருக்கு. பூ இல் ஈ. இது தளபதி நடிச்ச புலி படம் தானே? தளபதி நடிச்சதுல நிறைய படம் எனக்கு பிடிக்கும். இந்த படம் தான் எனக்கு சுத்தமா பிடிக்காது. இதுதானே ஆன்சரு? என்னங்க, இந்த சின்சான் பையனுக்கு ரொம்ப ஈஸியா வந்துருச்சு, ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, அடுத்த கேள்வி யாருக்கு கேட்கலாம்? நம்ம சிங்கம் சாருக்கு கேட்கலாம். அவர் தான் எல்லா படமும் பார்த்துருக்கேன்னு சொன்னார்ல, அவர்கிட்ட கேட்போம். சிங்கம் சார், ரெண்டாவது கேள்வி உங்களுக்கு தான். நீங்க அந்த பிக்சரை பார்த்துக்கோங்க. ஒருத்தன் கூப்பிடுற மாதிரி இருக்கு, அதே மாதிரி ரீன்ற எழுத்து இருக்கு, அதை தாண்டி ஒரு ஷூ மாதிரி இருக்கு. இதை வச்சு நீங்க தான் கண்டுபிடிக்கணும் சிங்கம் சார். கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதானே. நான் சிங்கம்பா, ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன்பா. முதல்ல ஒருத்தன் வான்ற மாதிரி கூப்பிடுறானா, வான்னு எதுக்கு கூப்பிடுவான்? வா 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 ரீ சு, வாரிசு படம்பா. என்னங்க கேள்விலாம் இவ்வளோ ஈஸியா இருக்கு? நானே ஈஸியா கண்டுபிடிச்சிடுறேன். இவனுங்க எல்லா படத்தையும் பார்த்துருவாங்க, இவனுங்க எப்படி கண்டுபிடிக்காம இருப்பாங்க? கேள்வியை கொஞ்சம் கஷ்டமா மாத்தினாதான் இவனுங்க கொஞ்சம் மாட்ட வாய்ப்பு இருக்குங்க. அடுத்த கேள்வியாவது எப்படி வருதுன்னு நம்ம பார்ப்போம். மோட்டு, உனக்கு தான் அடுத்த கேள்வி. கேள்வி என்னன்றதா நல்லா பார்த்துக்கோ. இந்த ஃப்ராங்க்லினை பாருங்களேன், அவங்க ரெண்டு பேருக்கு ஈஸியா சொன்னான், எனக்கு மட்டும் கஷ்டமா சொல்லியிருக்கான். சண்டை ஓ. சண்டை ஓன்னு விஜய் படம் ஏதாவது இருக்கு? அப்படி எதுவுமே எனக்கு தெரியலையேங்க. சண்டை ஓ, சண்டை ஓ. சண்டை போடுறவர் யாரு? சண்டை போடுறவர் யாருன்னு தெரியலையே, ஏதோ பொம்மை மாதிரி இருக்கு. சண்டை ஓன்னு படம் பேர் இல்லை, வேற வேற. ஃபைட்டோன்னு படம் பேர் இல்லை. ஐயோ, எனக்கு தெரியலையேங்க. அவனுங்க ரெண்டு பேருக்கு ஈஸியாக கொடுத்தாங்க, இவன் எனக்கு மட்டும் கஷ்டமாக கொடுக்குறாங்க. ஃப்ராங்க்லின், இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லடா, எனக்கும் கொஞ்சம் ஈஸியாகவே தாடா. இந்த படத்தோட பேர் என்னன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. ஒருத்தன் சண்டை போட்டுட்டு இருக்கான், பிளஸ் ஓவா. அப்படின்னா என்ன? பேசாம நம்ம ஆன்சரை பார்த்துருவோமா? எது ஆன்சரு? லியோவா? அப்ப சண்டை போட்டது ப்ரூஸ்லியா? அவன் பார்க்க ப்ரூஸ்லி மாதிரியாங்க இருந்தான். அதாவது ப்ரூஸ்லியில லீ இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் அந்த ஓவியம் சேர்த்து லியோன்னு வருமா? இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது. எனக்கே தெரில, இவனுங்களுக்கு எப்படி தெரியும்? சரி, அடுத்த கேள்வி பென்டனுக்கு தான். பென்டனுக்கு என்ன கேள்வி வந்திருக்குன்றதை நம்ம பார்ப்போமா? ஒரு ரம்பம் இருக்கு, அதுக்கப்புறம் இருன்ற வார்த்தை இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு கார் இருக்கு. இதை வச்சு பென்டன் தான் கண்டுபிடிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், என்னவா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்? ஏதோ ஒரு ரம்போ மாதிரி இருக்கு, இருன்னு ஒரு எழுத்து இருக்கு, கார் இருக்கு. என்னவா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? தெரிஞ்சா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நானும் யோசிக்கிறேன் என்னவா இருக்கும். இந்த ரம்பம் இல்லையே, அப்படி தளபதி படம் எதுவுமே கிடையாது. ரம்பத்தை இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க? சான்னு சொல்லுவாங்க. சா இரு காரு.
ஆ தெரிஞ்சிருச்சு. ஏஆர் முருகதாஸ் எடுத்த சர்க்கார் படம். அட பென்டென் கலக்கிட்டாங்க, சர்க்கார் தான் சரியான ஆன்சர். நீங்களும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வியை யார்கிட்ட கேட்கலாம்? இன்னும் அந்த ஜான் த டான் கிட்ட கேள்வி கேட்கல, இவங்கிட்ட அடுத்த கேள்வியை கேட்போம். கேள்வி என்னன்றதை நீங்க பார்த்துக்கோங்க. ஒரு பொண்ணு கத்துற மாதிரி இருக்கு, அதே மாதிரி ஒரு நெருப்பு இருக்குங்க. இதுதான் இவனுக்கான க்ளூ. ரொம்ப ஈஸியா க்ளூ தந்திருக்காங்கங்க. ஈஸியா ஜான் த டான் கண்டுபிடிச்சிருவான். ஜான் த டான், நான் தான் உங்க ஜான் த டான் பேசுறேன். என்ன க்ளூ? ஒரு பொண்ணு கத்துது, அதுக்கப்புறம் நெருப்பு இருக்கு. என்ன படமா இருக்கும்? ஒரு பொண்ணு நெருப்பு. பெந்தி பெந்தின்னு எங்க தளபதி படம் வந்திருக்கு? ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. அந்த பொண்ணு என்ன பண்ணுது? கத்துது. கத்தி. ஏங்க நான் ஒரே க்ளூல 2 படம் கண்டுபிடிக்கிறாங்க. இங்க பாருங்களேன். கத்துதா, தீயா, கத்தி படம் சொல்லாமா? அதே மாதிரி ஆணு கத்துதா, ஆதின்னு சொல்லாமா? 2 படத்தை கண்டுபிடிச்சிட்டேங்க. ஒரே க்ளூல 2 படத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த ஜான் த டான் ஒரே குழுல 2 படத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் கத்தின்னு தான் நினைச்சேன், ஆனா ஆதின்ற படத்தையும் இவன் கண்டுபிடிச்சிட்டானே. உண்மையிலேயே சூப்பரான ஆளுதான்ப்பா ஜான் த டானு. நம்ம அடுத்த கேள்வியை டோரிமான் கிட்ட கேட்போங்க. அடுத்த கேள்வியோட க்ளூ என்னன்றதை நம்ம இப்ப பார்ப்போம். கோன்ற ஒரு வார்த்தை இருக்கு, அதாவது கோன்ற மாதிரி ஒரு பட்டன் இருக்கு, அதுக்கப்புறம் இட்டுன்ற மாதிரி ஒரு வார்த்தை இருக்கு. ஐயோ எவ்வளோ ஈஸியா கொடுத்துருக்காங்க பாருங்களேன். டோரிமான் கண்டுபிடிக்கிறானா பார்ப்போங்க. கோன்னு பட்டன் இருக்கு, இட்டுன்னு வார்த்தை இருக்கு. என்னவா இருக்கும்? கோட்டு தானே. நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன்ல. ஆனால் அது கோட்டு நான் சொல்லுவாங்க. த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தானே படத்தோட பேரு. என்ன நீங்கள் கோட்டுன்னு சுருக்கிட்டீங்க? எது எப்படியோப்பா, நான் ஆன்சர் என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டேன். என்ன பிராங்க்லினே, நான் கண்டுபிடிச்சது கரெக்டு தானே? ரொம்ப கஷ்டமா க்ளூ இருந்ததுல, அதனால நீ கண்டுபிடிச்சதுக்கு இவ்வளோ சந்தோஷப்படுற. கோட்டு தான் ஆன்சரு. எங்க கேள்வி எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கு. தளபதி எவ்வளோ படம் நடிச்சிருக்காரு. துல்லாத மனமும் துள்ளும், பிரியமானவளே, அதுக்கப்புறம் நிறைய படம் இருக்கு. அந்த படம்லாம் தருவாங்கன்னு பார்த்தா இவ்வளோ ஈஸியான படத்தோட க்ளூவை தந்திருக்காங்கங்க. அதனால தான் இவனுங்க எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம அடுத்த வாட்டி கேம் விளையாடும் போது கஷ்டமா க்ளூ தர மாதிரி கேம் விளையாடுவோம். அப்பதான் இவங்க எல்லாருமே மாட்டுவாங்க. கண்டிப்பா இந்த கேம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம சந்திப்போம். இப்போதைக்கு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை.